கரடியின் மேஜிக். இந்த கதை சீதாபுரத்துல நடந்தது. அங்க சுரேஷ் அப்புறம் நீலம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சுரேஷ் ஆடு மேய்க்கிறவரு, நீலம் வீட்ல இருந்து வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் வரல. வந்த வருமானத்துல வீட்டை நடத்துறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆடுங்களுக்கும் நல்ல சாப்பாடு போட வேண்டி இருந்துச்சு. இதெல்லாம் தாங்க முடியாம அவனுடைய மனைவி ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. என்னங்க இது, எனக்கு நேரமே சரி கிடையாது. வீட்ல 2 வேளை சாப்பாடு கூட சரியா சாப்பிட முடிய மாட்டேங்குது. நீ அப்படி எதுக்கு சொல்ற? நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். என்ன காத்துக்கிட்டே இருக்க சொல்லுங்க. எவ்வளவு நாளா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குது சொல்லுங்க. சுரேஷ் அவனுடைய மனைவியோட புலம்பல கேட்டு கேட்டு அவன் ரொம்பவும் டயர்ட் ஆயிட்டான். அதனால பாவம் அவன் அங்கிருந்து வேலைக்கு கிளம்பிட்டான். ஒரு நாள் அவன் அவனுடைய ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அப்போ சில ஓநாய்கள் அங்க வந்துச்சு. அந்த ஓநாய்களோட கூட்டத்தை பார்த்த உடனே சுரேஷ் ரொம்பவும் பயந்துட்டான். பயந்து போய் அவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டான். அப்போ எல்லா ஓநாய்களும் அவனுடைய எல்லா ஆட்டையும் கடிச்சு தின்னு மென்னுடுச்சு. எல்லா ஆடுங்களும் அவன் கண்ணு முன்னாடியே இறந்து போச்சு. அதனால பாவம் சுரேஷ் அவன் அங்கேயே உக்காந்து அழ ஆரம்பிச்சான். அவனுடைய எல்லா ஆடுங்களும் அவன் கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுச்சு. ஆனா அவனால எதுவும் செய்ய முடியல. அதே நேரத்துல ஒரு கரடி அங்க வந்துச்சு. அந்த கரடி அங்க இங்கன்னு பாத்துச்சு, யாருப்பா அழுவுறாங்க அப்படின்னு. கரடியை பார்த்த உடனே சுரேஷ் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். ஆனா அந்த கரடி அதோட மந்திர சக்தியால அவனுக்கு முன்னாடி வந்துச்சு. அப்ப சொல்லுச்சு, நீ எதுக்கு அழுதுகிட்ட இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? அட, இந்த கரடி பேசுது. ஆமா, என்கிட்ட என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ற சக்தி இருக்கு. நான் ஒரு மந்திர கரடி. சொல்லு, உனக்கு என்ன ஆச்சு? நான் இங்க ஆடு மேய்க்கிறதுக்கு வந்தேன். ஆனா ஓநாய்கள் வந்து அதை எல்லாத்தையும் கொண்டு போட்டுருச்சு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? இதை கேட்டு என் பொண்டாட்டி ரொம்ப வருத்தப்படுவா. என்கிட்ட இப்ப சாப்பிடுறது கூட ஒண்ணுமே இல்ல. இந்த ஆடை வச்சுதான் நான் ஒரு வேளையாச்சு சாப்பிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ரொம்ப கஷ்டம் போல. அப்போ அந்த கரடி அதோட வாயில இருந்து 2 தங்க கட்டிகளை வெளியே போட்டுச்சு. அத பார்த்து சுரேஷ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அட தங்கம்மா, உன் வாயில எப்படி எடுத்த? நீ நிஜமாவே மந்திர கடிதான். ஆமா, உனக்கு எப்போ என்னோட தேவைப்படுதோ நீ என்ன கூப்பிடு. உன்னோட சத்தத்தை கேட்டு நான் வந்துருவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏதாச்சும் உனக்கு உதவி தேவைப்பட்டா நீ என்ன கூப்பிடலாம். அதுக்கப்புறமா சுரேஷ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அந்த தங்க கட்டிகளை எடுத்துக்கிட்டு அவன் அங்கிருந்து வீட்டுக்கு வந்தான். அதை எடுத்துட்டு வந்து பொண்டாட்டி கிட்ட காட்டினான். ஆடுங்கெல்லாம் எங்க போச்சு? இன்னைக்கு அதுங்களை எங்க விட்டுட்டு வந்தீங்க? அப்போ சுரேஷ் நீலம் கிட்ட அந்த தங்க கட்டிகளை காட்டினான். அட, இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? சொல்லுங்க, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு ஒரு மந்திர கரடி கிடைச்சது. நான் காட்டுல அழுதுகிட்டே இருக்கும்போது இந்த தங்கத்தை கொடுத்துட்டு போச்சு. நம்ம ஆடை எல்லாத்தையும் ஓனாய் வந்து சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்னோட நிலைமைய பார்த்து மந்திர கரடி இந்த தங்கத்தை கொடுத்துச்சு. ஒருவேளை அது மந்திர கரடினா அதை பயன்படுத்தி நாம நிறைய தங்கத்தை வாங்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, அதை எப்படி கூப்பிடணும்னு என்கிட்ட சொல்லுச்சு. நான் எப்ப அதை கூப்பிட்டாலும் கூட அது என்னோட குரலை கேட்டு வந்துரும். சரி, நாம நாளைக்கு போலாம். அந்த கரடி கிட்ட இருந்து எல்லா தங்கத்தையுமே வாங்கிட்டு வரலாம். அடுத்த நாளே சுரேஷ் நீலம் 2 பேருமே அங்க போனாங்க. அப்ப சுரேஷ் அதே வார்த்தைய சொன்னான். அதை கேட்ட உடனே கரடி ரொம்ப தூரத்துல இருந்து அவன் பக்கத்துல வந்துச்சு. மந்திர கரடி, இன்னும் கொஞ்சம் தங்கத்தை எனக்கு கொடுக்கறியா? என்னோட கடனை நான் தீக்கணும். சரி, நீ கஷ்டத்துல இருக்க, அதனால நான் உனக்கு உதவி பண்றேன். அதனால கரடி வேற வழி இல்லாம சுரேஷ் கேட்ட தங்க கட்டிகளை அவனுக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா தினமும் இதே மாதிரி தான் நடக்க ஆரம்பிச்சுது. தினமும் அந்த மந்திர கரடி கிட்ட போவான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தங்க கட்டிகளை எடுத்துட்டு வந்துடுவான். நீலம் அப்புறம் சுரேஷ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா பேராசை உருவாச்சு. அவங்க ரொம்ப பேராசக்காரங்களா ஆயிட்டாங்க. அவங்க இப்ப என்ன நினைச்சாங்கன்னா, அந்த மந்திர கரடி கிட்ட எந்த அளவுக்கு தங்கம் இருக்கோ அது எல்லாமே இவங்களுக்கே வேணும் அப்படின்னு. இங்க பாருங்க, நான் சொல்றது என்னன்னா, நாளைக்கே நம்ம அங்க போய் அந்த மந்திர கரடிய பிடிச்சிட்டு வந்துடலாம். அது கிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் அப்பதான் நாம எடுத்துக்க முடியும். நீ சொல்றது சரிதான், அதான் நானும் யோசிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அடுத்த நாளே அந்த மந்திர கரடி கிட்ட போனாங்க. சுரேஷ் ஏதோ ஒரு சத்தத்தை போட்டு அவன் கரடியை கூப்பிட்டான். அப்போ அந்த கரடி அங்க வந்துச்சு. நீலம் அவளுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ பின்னாடி இருந்து சுரேஷ் வந்து அந்த கரடி மேல வலைய தூக்கி போட்டுட்டான். 2 பேருமே அதை இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. இங்க பாரு கரடி, உன்னோட உயிர் உனக்கு முக்கியம்னா உனக்குள்ள எவ்வளவு தங்க கட்டி இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துரு. எங்களுக்கு நிறைய தங்க தேவைப்படுது.
உங்களுக்கு ரொம்ப பேராசை, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னு நான் தங்கத்தை கொடுத்தேன். இனிமே இந்த மாதிரி கெட்ட மனுஷங்களுக்கு நான் எப்பவுமே தங்கத்தை கொடுக்க மாட்டேன். அப்ப நீலம் ரொம்ப கோவமா அந்த கரடியை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சான். அப்ப அந்த கரடி சத்தம் போட்டு கத்துச்சு. நீலம் பயந்து போய் ஒரு ஸ்டெப் பின்னாடி நடந்துட்டான். அப்ப அந்த கரடி அவனுடைய கைய அப்படியே கடிச்சிருச்சு. அட, என்ன இது? விடு விடு, ஐயோ விடு, என் கை வலிக்குது, என்ன விடு. ஐயோ கரடி, என்னுடைய கையை விட்டுடு. உன்ன மாதிரி பேராசக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் பாடத்தை புகட்டணும். நான் உங்களுக்கு உதவி பண்ணேன், ஆனா நீங்க எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்களா? மந்திரக்கரடி, என்ன மன்னிச்சிரு. என் பொண்டாட்டிய விட்டுரு, அவளை கொன்றாத. சரி, நான் இவளை விட்டுறேன். ஆனா ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் உங்க மேல கருணை காட்டினது தப்பா போச்சு. இனிமே நான் உங்களுக்கு உதவியே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா மந்திர கரடி எவ்வளவு தங்க கட்டிகளை அவங்களுக்கு கொடுத்திருந்துச்சோ எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துக்கிச்சு. இப்போ சுரேஷும் நீலமும் தெருவுக்கு வந்திருந்தாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேராசை பெருநஷ்டம். என்ன இருக்கோ அதை வச்சு வாழ நாம கத்துக்கணும். நாம நம்மளுடைய தேவைக்கு மீறி எதையாவது விருப்பப்பட்டோம்னா கண்டிப்பா பேராசைப்படுறோம் தான் அர்த்தம். அந்த கரடியோட நல்ல குணத்தை சுரேஷும் நீலமும் தப்பா பயன்படுத்திக்க பார்த்தாங்க. கடைசியில அவங்களோட நிலைமையும் இப்படி ஆயிடுச்சு. ஆனா அந்த மந்திர கரடி மட்டும் இன்னும் நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.